Hello guys, welcome back. After a long time, we have been discussing about strength of materials. அதில் இருக்கக்கூடிய important problem. As we mentioned earlier, engineering graphics, engineering mechanics பண்ண மாதிரி இந்த சீரீஸ்ல we are going to see about strength of materials. அதில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம டிகோட் பண்ண போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இப்போது நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ME 2254 ஃப்ரம் 2008 ரெகுலேஷன் அண்ட் தென் 2013 ரெகுலேஷன் 2017 எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை காமனாக தான் கொண்டு வரோம். அதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் SFD அண்ட் BMD டயக்ராம் செகண்ட் யூனிட், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் யூஸிங் மெக்காலஸ் மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட், ப்ராப்டு பீம் மெத்தட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்த் யூனிட். மோஸ்ட்லி அதிகமாக யாரும் டச் பண்ணாத அந்த பார்ட்டை தான் நம்ம டச் பண்ணுறது. ப்ராபப்ளி அதை டிஜிட்டலாக சால்வ் பண்ணுறது நம்ம தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் சச் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ங்கிறதுனால SFD BMD diagrams and then slope and deflection problems இதையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் நம்மளோட ஆர்டர் படி. Let us move to the problem. April May 2021 கேட்கக்கூட கொஸ்டின் ரெகுலேஷன் நான் மென்ஷன் பண்ணல, பட் இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். ஹாரிசான்டல் பீம் AB 8 meter long supported at A and C. A and Cல தான் சப்போர்ட் ஆயிருக்கு, ஸோ நாட் இன் B. அப்போது this is nothing but your overhanging beam which is 6 meter from A. The beam supports an UDL of 1.5 kN per meter over its entire length and also concentrated loads 3 kN and 1.5 kN at D and B respectively. D is beam 2 meter from A. Draw the SF and BM diagram for the beam. Where does the maximum bending moment occur and what its value அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ let us go to the problem now. அவங்க சொன்னபடியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்டையர் ஸ்பேனில் இருக்கக்கூடிய ஒரு யூடிஎல் ஓகேங்களா, அதில் திஸ் இஸ் யுவர் A அண்ட் திஸ் இஸ் யுவர் B, அதோட டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 8 மீட்டரில் Dங்கிறது 2 மீட்டர் பிஹைண்டு, Cங்கிறது 6 மீட்டர், 2 + 4 6, 6 மீட்டர் பிஹைண்டில் தான் அதோட சப்போர்ட் இருக்குது. ஏவும் சியும் B இங்கே இருக்குது. கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ் Dங்கிறது 3 kN 2 மீட்டர்லையும் 1.5 Newton per meter அப்படிங்கிற இந்த வேல்யூ இங்கேயும். This is nothing but your concentrated load 1.5 kN, அது இந்த ரேஞ்சிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to solve it. சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு SF டயக்ராம்க்கான தேவை வருது. SF டயக்ராமுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரிகார்டிங் SF டயக்ராம் we need B யோட வேல்யூ -1.5 kN is going downward, அதனால் -1.5 kN. Likewise regarding Cங்கிற பாயிண்டில் it is moving upward, அதனால் டாப்பில் போயிட்டு இருக்கிறது RC ப்ளஸ் RC. லைக்வைஸ் அடுத்து 3 kN at D is going downward, அதனால் -3. ஃபைனலி A RAங்கிறது கோயிங் அப்வர்ட், அதனால் RA. அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக போயிருக்கக்கூடிய நம்மளோட யூடிஎலோட வேல்யூ 1.5 × 2 + 4 6, 6 + 2 8, அப்போ 1.5 × 8 which is equal to RA - 12 அப்படின்னு நம்ம இந்த சம்மு கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? இது எல்லாத்தோட வேல்யூ அப்படியே டைரெக்டாக எடுத்து சால்வ் பண்ணும்போது RB this is nothing but your RA RC இல்லையா, this is nothing but RA RC, this is RA plus RC minus 1.5 minus 3 minus 12 which is equal to 0. இந்த 12 3 1.5 சேர்த்திங்கன்னா -16.5 வரும். அந்த மைனஸுங்கிறது ப்ராக்கெட் விட்டு வெளியில் போகும்போது பாசிட்டிவ் 16.5. ஸோ நவ் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A. எதனால் மொமெண்ட் அபவுட் ஏன்னா, ஏங்கிறது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிங்கிற இடத்துல சப்போர்ட் இல்லை, சியில் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் ஏவை சென்டர் பண்ணி மீதி எல்லா வேலையும் எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய -1.5 × the total distance 8 அது கவர் ஆகிறது. இங்கே ஏலேருந்து 1.5 டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் இல்லையா, ஸோ 1.8 8 × 1.5. RC கவரேஜ் ஆகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 + 2 6, அப்போது 6 × RC. லைக்வைஸ் 3 × இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவரிங் டிஸ்டன்ஸ்னால் 2 மீட்டர், அப்போ -3 × 2 அப்படிங்கிறத போட்டுறோம். அண்ட் ஃபைனலி யூடிஎலோட மொமெண்ட் ஃபார்முலா என்ன, WL² / 2, 1.5 × 8² / 2, 1.5 × 8 × 8 / 2 அப்படின்னு போடும்போது இதை கேன்சல் பண்ணோன்னா we will get the value of -48, 3 × 2 -6, 6 × RC 6RC, 1.5 × 8 -12. அப்போது 6RC 48 ஒரு 6 54, 54 ஒரு 12 66, -66 + 6RC = 0.
RC which is equal to இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, அப்போது 66ன்னு மாறும் இல்லையா. 66 divided by 6 which is equal to 11 kilonewton. ஆல்ரெடி RA plus RC equal to 16.5. இங்கே இருக்கக்கூடிய அந்த RCயோட வேல்யூ 11ங்கிறத இங்கே கொண்டு வரோம். கொண்டு வந்து இது இந்த பக்கம் போச்சுன்னா -11ன்னு மாறும். மாறுச்சுன்னா which is equal to 5.5 kilonewton. அப்போ 11 kilonewton 5.5 kilonewton அப்படின்னு வந்தது. சரியா, இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SFBMD டயக்ராம் வரைய போகிறோம். சரிங்களா. ஓகே, ரிகார்டிங் SFD இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கோடு கிழிச்சிருவோம். ஏன்னா மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. A D C B 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. 4 பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேரலாக 4 கோடு போட்டுடுறோம். இப்போது ஒரு ஜென்ரல் லைன், இந்த லைனுங்கிறது 0ல் ஆரம்பித்து இட் மஸ்ட் பி எண்ட் வித் 0. ஸோ 0ல் ஆரம்பித்து 0ல் முடியணும். அதுக்கு எப்படிலாம் நமக்கு பேராமீட்டர் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு RA, the value of RA is nothing but 5.5 kilonewton. அங்கேருந்து டைரெக்டாக ஒரு கோடு போடுறோம். இட் இஸ் 5.5 kilonewton. சரிங்களா. இங்கே வெறும்னு நார்மல் பாயிண்ட் லோடு இருந்தால் இந்த லோடுங்கிறது நேராக போயிருக்கும். ஆனால் இங்கே பாயிண்ட் லோடு கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிறது யூடிஎல். அப்போ கிராஸில் தான் போகும் இல்லையா. அது எப்படி கிராஸில் போகும், அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ட்டு தட் கவரிங் டிஸ்டன்ஸ். இதோட கவரிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2. அப்போது 1.5 into 2 which is equal to 3. ஓகேவா. இந்த -3 ஏன்னா டவுனில் போயிட்டுருக்கனால -3. -3 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், which will be equal to 2.5. சரிங்களா. அடுத்து இந்த இடத்துல 3 kilonewton ஆல்ரெடி இருக்குது, அது பாட்டமில் போயிட்டுருக்கு. ஒரு 3யை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 2.5 - 3 which is equal to -0.5 வந்துருச்சா. இப்போ அடுத்து இங்கேருந்தும் என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த 4 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் யூடிஎலாகவே இருக்குது. யூடிஎல்னால் அப்போ என்ன செய்யணும், கிராஸில் தான் வரும். அதோட டிஸ்டன்ஸ் we have 1.5 Newton per meter into 4. 1.5 into 4 which is equal to 6. -6. -6ங்கிறத மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும்னா -0.5 - 6 which is equal to -6.5. சரிங்களா. அடுத்து RC is going upward. கவனிச்சிங்கன்னா தெரியும், is going upward. The value of RC is 11. -6.5 + 11 போட்டிங்கன்னா என்ன வரும், which is equal to 4.5 in positive. அதனால் மேலே வந்துருச்சு. சரியா. அடுத்து the final value இங்கே 1.5 Newton into 2 மீட்டர் இருக்குது. 1.5 Newton மீட்டர் ஆல்ரெடி இருக்குது. இதோட யூடிஎலோட லோட் வேல்யூ 1.5 Newton per meter into 2 which is equal to 3. -3 அப்படின்னு போட்டோம்னா we will get positive 1.5 வரும். அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோடோட வேல்யூ 1.5 Newton. அது கீழே டவுனில் வந்துச்சுன்னா 1.5 - 1.5 which will be equal to 0. இப்போ நம்மளோட SFDலே நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா கிளாரிட்டியாக நமக்கு இப்படி தான் 0ல் ஆரம்பித்து இட் வில் எண்ட் வித் 0 அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சரிங்களா. இப்படி இருந்தால் மட்டுமே நம்ம போட்டது சரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸில் வந்து கூட பார்த்து என்னங்கிறத யூ கேன் மேக் ஷூர் அபவுட் தட். அடுத்து BMD டயக்ராம்குள்ளே போகிறோம். ஹவு டு ட்ரா த BMD. ஃபஸ்ட்டு பாயிண்ட் B is nothing but 1.5 நியூட்டன்ஸ் இருக்குது, kilonewton இருக்குது, which is nothing but 1.5 kilonewton. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்ட்டு 0 is equal to 0. அது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், கமிங் டு திஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது we have RC. RCயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். ஸோ RC இன்ட்டு 0. லைக்வைஸ் இங்கே ஏற்கனவே ஒரு 1.5, அதோட கவரிங் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் சிக்கும் பிக்கும் இருக்கிற அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸையும் இந்த லோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1.5 into 2 which is equal to -3. அடுத்ததாக பாயிண்ட் Dக்கு போகிறோம். ரிகார்டிங் திஸ் பாயிண்ட் D, இது வரைக்கும் இந்த D வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 kilonewtonோட இன்ட்டு 0 போட்டிங்கன்னா 0 தான். 1.5 இன்ட்டு 4 + 2 6. ஸோ 1.5 into 6. அது ஏன் மைனஸ் போடுறோம், பிகாஸ் த லோட் இஸ் கோயிங் டவுன்வேர்டு, மைனஸில் போகுது. அதனால் தட் 1.5 kilonewton into 6 அதான் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து திஸ் RC இஸ் கோயிங் டாப், அதனால் பாசிட்டிவ் RC இன்ட்டு RCக்கும் Dக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 4. ஸோ RC இன்ட்டு 4. அதே போல் அடுத்து இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க -9. அது எங்கே சார் -9 இப்படி வந்துச்சு, இங்கே 1.5 இன்ட்டு கவரிங் டிஸ்டன்ஸ் 6. அப்போ 1.5 into 6 which is equal to -9. இங்கே ஒரு 1.5, அதாவது இதில் என்ன குழப்பம் வரும்னா இங்கே இருக்கிற கிலோநியூட்டனோட வேல்யூ 1.5, அதே மாதிரி யூடிஎலோட வேல்யூ 1.5. ஸோ அதில் நிறைய பேருக்கு குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம திருப்பி அதை சொல்கிறோம். ஸோ 1.5 into 6 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கொண்டு வரோம். சரிங்களா. அடுத்து 11 into 4.
ஸோ வாட் இஸ் தட் 11 into 4 அப்படின்னா இந்த வேல்யூ தான். இது ரெண்டும் 1.5 6 மல்டிப்ளை பண்ணால் -9 RC into 4 11 into 4 which is equal to first step, this is your second step. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் you get 35. சரிங்களா, இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். -9 + 44 which is equal to +35. சரிங்களா, நீங்கள் கேட்கலாம் இந்த 1.5ஓட ஏன் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலை அப்படின்னு. 1.5ங்கிறது கடைசியாக இங்கே யூடிஎல் முடிகிற இடத்துல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், அதனால் நம்ம பண்ணலை. ரைட், அடுத்ததாக ஃபோர்த் ஸ்டெப். ஸோ ரிகார்டிங் திஸ் ஃபோர்த் ஸ்டெப், இந்த இடத்துல இது பார்க்கும்போது RA into anything, RA into 0 0, 1.5 into 2 4 6 6 2 8, 1.5 into 8. அதே போல் 3லேருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், 3 into 2 -3 into 2. அடுத்து RC into 2 + 4 6, RC into 6. அப்புறமா -1.5 நியூட்டன் மீட்டர் into 8 into 8, 2 4 6 6 2 8, W L² divided by 2. எல்லோட வேல்யூ 8, 1.5 into 8 into 8 divided by 2 அப்படின்னு போடுறோம். போட்டால் we get -6, இதோட வேல்யூ -6, இதோட வேல்யூ -12, RCயோட வேல்யூ 11, 11 into 6 66, அப்புறம் WL² divided by 2ங்கிறது 48. எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0ல் முடியுது. ஸோ ஹவு டு ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have to start like this. 0ல் ஆரம்பித்து 0ல் முடியணும். 0, Dயோட வேல்யூ 35, 0லேருந்து 35. ஆஃப்டர் தட் -3. அப்போ என்ன செய்யணும்னா இதோட லாங் லைன் கீழே -3க்கு வரணும். ஆஃப்டர் தட் -3லேருந்து 0க்கு ஜாயின் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் கோஸ் ஆன். ஓகேவா, இதோட யூடிஎல் அண்ட் எஸ்எஃப்டியோட ஸ்டெப்ஸை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு, யூடிஎல் அண்ட் எஸ்எஃப்டியோட ஸ்டெப்ஸை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா you can solve this problem. This is one of the important university problem asked in April May 2021 கொஸ்டினில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ஓகே, ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸில் இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் will be going to discussed. Okay, please support our channel, like the content, share the content, put your comments in the comments box. Thank you.